the whole fall came through a lie. முழு மனிதனுடைய தள்ளப்பட்ட நிலைமையினுடைய ஆரம்பமே பிசாசுனுடைய அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுப்பின தந்திரமும் தாக்குதலுமே. And it happened so slowly that you don't see it. அது தாக்குதல் உடன் நேரடியாக நடக்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தந்திரமாக அவன் செய்ய ஆரம்பித்தான். About 50 years ago in America, 50 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்திலே when they made movies, அவர்கள் படங்களை சினிமாக்களை எடுக்கும்போது it was not even allowed in Hollywood. It was illegal. It was not allowed to have a man and a woman lying in a bed together on television. 50 வருடங்களுக்கு முன்பதாக அமெரிக்கா தேசத்திலே படங்களை சினிமா எடுக்கும்போது ஹாலிவுட் அவர்களுடைய சட்டங்கள் என்னவென்றால் ஆணும் பெண்ணும் ஒரே மெத்தையிலே படுப்பது அந்த சட்டம் இல்லை, அவர்களுக்கு சட்டமே கிடையாது, அதை தடுத்து வைத்திருந்தார்கள். Even if they had all their clothes on. ஒருவேளை எல்லாவற்றையும் அதை சென்சார் பண்ணா கூட அதை அவர்கள் காண்பிக்க மாட்டார்கள். I think at least both of them or at least one of them had to have at least 1 foot on the floor if they were on a bed. அவர்கள் அப்படி மெத்தையிலே படுக்கிற ஒரு இடத்துல அவர்கள் ஒருவேளை இருந்தா கூட ஒரு காலாவது அவர்கள் கீழே வைத்திருக்க வேண்டும். But then you let them be seen on the bed together. ஆனால் இந்த நாட்களிலே எப்படி பார்க்கிறோம் என்றால் இருவருமாக அப்படி மெத்தையில இருக்கிறதை குறித்து நிறைவாய் பார்க்கிறோம். And it goes further and further and further. அது இன்னும் வளர்ந்து இன்னும் மோசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. And now look at the garbage we have. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளவு விதமான குப்பைகளை இவர் தொலைக்காட்சிகளே படங்களிலே பார்க்கிறார். First you have somebody do something really crazy on television. தொலைக்காட்சியிலே மிகுந்த மோசமாய் நம்மால பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு காரியங்களை நாம் பார்க்கிறோம். A show will have somebody make a curse word on the television, on the main television for the first time. எடுத்தோனே அவர் சபிக்கிற வார்த்தைகளை அங்கே பேசுகிறதே நாம் தொலைக்காட்சியிலே அதிகமாய் பார்க்கலாம். And the television station gets a lot of calls. Everybody's upset and they're complaining. தொலைக்காட்சியினுடைய அந்த ஸ்டேஷனுக்கு அதிகமானவர்கள் போன்ல கூப்பிட்டு ஏன் இவனமாய் செய்கிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். But then after a while people get used to it. அதுக்கு பின்பதாக கொஞ்ச நாள் கழித்த பின்பு ஜனங்கள் அதை குறித்து பொறுத்துக்கொண்டு அவர்கள் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. And then another show uses another word, not as bad but it's a little bad. அடுத்த காட்சியிலே அவர்கள் அவனமான அதே வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, ஆனால் அதே அசிங்கமான காரியத்தை செய்கிறார்கள், ஆனால் கொஞ்சம் மாற்றி செய்கிறார். And then after a while people get used to it and then they keep pushing the limit further and further and further. The boundary gets pushed back. அதை குறித்தும் ஜனங்கள் பொறுத்துக்கொள்கிறபடியால் அவர்கள் தொலைக்காட்சியில காட்டும் இன்னும் அவர் எல்லைகளை பெருசுபடுத்தி இன்னும் மோசமான அசிங்கமான காரியத்தை விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். Let me ask you a question. நான் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி கேட்கட்டும். The videos that you see on Indian TV. நீங்கள் பார்க்கிற வீடியோ இந்திய டிவியில பார்க்கிற வீடியோக்கள், the kind of dancing you see in the movies, from Indian made movies in Bollywood. இந்தியர்கள் எடுக்கும் படங்களிலே வருகிற எல்லா நடனத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். What would have happened if a modern video was put on Indian television 50 years ago? இதே இப்பொழுது வருகிற எல்லா காட்சிகளையும் நடனங்களையும் நீங்கள் 50 வருடங்களுக்கு முன்பதாக தொலைக்காட்சியில வந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்? People probably would have burned the TV station. உண்மையாக டிவி தொலைக்காட்சி ஸ்டேஷனை போய் நெருப்பு வச்சு கொளுத்தி எரித்து போட்டிருப்பார்கள். But you see, what's happening is the whole world is being deceived. ஆனால் இந்த நாட்கள்ல பார்த்தால் எல்லோரும் அதைதான் செய்கிறார்கள். இதை குறித்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது போகட்டும் என்று விட்டுவிட ஆரம்பித்து விட்டோம். But what I'm trying to tell you is the same thing is happening. நான் எதுக்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் இதேதான் அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளோடு சர்ப்பம் செய்தது. There are things that are said and done now that you would not imagine 50 years ago. இப்பொழுது நடக்கிற காரியத்தை 50 வருடங்களுக்கு முன்பதாக நடக்குமா என்று யோசனை பண்ணி கூட பார்த்திருக்க முடியாது. But the serpent is subtle. ஆனால் பிசாசானவனோ தந்திரமாக உள்ளே நுழைந்தான். And the same subtle attack is used against God's people. அதே வண்ணமான தந்திரமான தாக்குதல் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. What is the opposite of a lie? பொய்க்கு விரோதமான எதிர்மறையானது என்ன? சத்தியம், truth. Okay, who is responsible to hold the truth in this world? இந்த பூமியிலே சத்தியத்தை வைத்திருப்பதற்கும் சத்தியத்தை கைக்கொள்வதும் சத்தியத்தின் பிரகாரம் நடப்பதற்கும் யார் பொறுப்பாளி? நீங்க சொல்லுங்க. Who has the responsibility? யார் பொறுப்புள்ளவர்கள்? Go to 1 Timothy 3:15. 1 தீமோத்தேயு 3:15 எடுத்துக்கொள்வோம். Amen. வாசிங்க 1 தீமோத்தேயு 3:15 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவையில்லாததாகவும் எந்த
1 தீமோத்தேயு 1 Timothy 3:15. 15 வாசிங்க. தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். The church of who is responsible? Who is responsible for the truth? யாருக்கு சத்தியத்திற்காக யார் பொறுப்பாளியாக நிற்க முடியும் சொல்லுங்கள்? சபை. Church. It says the church is the pillar and the ground of the truth. சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் சபை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். Jesus said to the church, you are the salt of the earth, the light of the world. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீயே உலகத்திற்கு உப்பாகும் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். The whole world is under the control of Satan. இந்த முழு உலகமும் பிசாசினுடைய பிடியில் இருக்கிறது. Except for God's church. ஆனால் தேவனுடைய சபையை தவிர மிச்ச இருக்கிற எல்லா உலகத்திலும் தேவன் பிசாசினுடைய பிடியில் இருக்கிறார். And if you were Satan, who would you be attacking? நீங்கள் ஒருவேளை பிசாசு என்று வைத்துக் கொள்வோம், நீங்கள் எதை தாக்குவீர்கள்? He already has everybody else. பிசாசானவனுக்கு எல்லோரும் அவனுக்கு கீழே தான் இருக்கிறார்கள். But Satan's job is to bring deception into the church. அவனுக்கு கீழே மற்ற எல்லாரும் இருக்கிறார்கள் சபையை தவிர. ஆனபடினால் அவன் சபையை அதிகமாய் தாக்கி அதை அவனுக்கு கீழே கொண்டு வர முயற்சி செய்கிறான். Let's go to 2 Corinthians 11. 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பலாம். Verses 2 to 4. 2 முதல் 4 வசனங்கள் வரை. சகோதரரே, 2 கொரிந்தியர் கன்னியாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவ பற்றி உண்மையிலிருந்து விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் வேற சுவிசேஷத்தை குறித்தும் எழுதுகிறதை பார்க்கிறோம். Satan doesn't always just make people to be atheists. பிசாசு ஒருபோதும் கடவுள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லவே மாட்டான். Satan can be very religious. அவன் ரொம்ப பக்தி உள்ளவனை போல அவன் காண்பிப்பான். Satan doesn't care if you believe in religion. நீங்கள் எந்த விதமான பக்தியான காரியங்கள் இருக்கிறீர்களோ அவனுக்கு கவலை இல்லை. As long as it's not the religion of the Bible. வேதம் சொல்லாத பக்தி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கவலையே இல்லை. Do you think Satan is trying to convert Hindus to get them to be atheists? நீங்க நினைக்கிறீங்களா believe in their gods? நீங்க நினைக்கிறீங்களா இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களை மாத்துவதற்கு பிசாசு எந்த வித்தியாசம் செயல்படுவான்னு நினைக்கிறீர்களா? இல்ல அப்படி இல்லாவிட்டால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களே கடவுள் இருக்கிறார் நம்ப வைக்கிறதுக்கு அவன் ஏதாவது செய்வானா? So Satan knows it's only the belief in the truth that matters. அவனுக்கு கவலை எல்லாம் யார் சத்தியத்தை நம்புகிறார்களோ அவர்களை திசை திருப்பதான் அவனோட வேலையை. But in Corinthians